இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அசிங்கமா இருக்குடா. எப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கேன். என்ன அந்த நிலைமையில அம்மாவோ இல்ல வேற யாராவது பார்த்திருந்தா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் சரிடா. நேத்து நடந்ததுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ற நீ இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு குடிக்கிறவங்கள கண்டா கூட பிடிக்காது. என்ன ஆச்சு திரு? உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? அப்படியே இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் என்னன்ற உங்ககிட்ட சொல்லுவேன். நான் லட்சுமியை நினைச்சு தாண்டா குடிச்சேன். நம்பிக்கையோட தாலி கட்டினவளை கூட்டிக்கிட்டு வந்து முகம் தெரியாத இந்த ஊர்ல லக்ஷ்மி அனாதையா தவிக்க விட்டுட்டோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சுடா. திரு, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க. அது அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பார்ட்டிடா மயில. கண்டிப்பா குடிச்சாக வேண்டிய சிச்சுவேஷன். நானும் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா முடியவே முடியாது. குடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. சரி, நான் குடிச்சிட்டு நேற்று உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? நீ வேற எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஏன் கேக்குற? நிஜமாதான் சொல்றியா? ஆமாண்டா, ஏன் கேக்குற? என் மேல ப்ராமிஸா? என்ன திரு இது? சின்ன பசங்க மாதிரி சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்க. நீதான் எதுவும் சொல்லலன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல மயில, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்றேன்னு தோணுது. நீ என் கண்ணை பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிற. கண்டிப்பா நான் ஏதோ வளரி இருக்கேன். சொல்லு மயிலு, ப்ளீஸ் மயிலு. இல்ல திரு, ப்ளீஸ் மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்றேன் திரு. நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்ட. என்னடா சொல்ற? ஆமா திரு, கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போனப்போ அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில இருக்க காப்பாத்த தாலி கட்டி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு நீ திவ்யாவை லவ் பண்றன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு போனது எல்லாத்தையும் பாதி பாதியா சொன்ன. நீ போதையில சொல்றதுனால எனக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு நீ நைட்டு சொன்னதை கேட்டப்போ ஒண்ணுமே புரியல. வீட்ல நேத்து உன்னை யாரும் பார்க்கலன்ற நிம்மதி இருந்தாலும் நான் கேட்ட இந்த விஷயம்லாம் என்ன நேத்து நைட்டு பூரா தூங்கவே விடல திரு. என்னடா, எப்படா இப்படி எல்லாம் நடந்துச்சு?